ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். நம்ம நைட்டு சித்தி வீட்டுக்கு வந்தோம் இல்லையா, இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே தான் போனேன். பாப்பா ஓட்ஸில் கஞ்சி வச்சுட்டு இருந்தா, சித்தி குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நைட் ஸ்டே பண்ணுற பிளானில் வரல இல்லையா, யதார்த்தமாக நடந்தது தான். அதனால் ப்ரஷ் எடுத்துகிட்டு வரல. சரி போய் வேப்பங்குச்சி ஒடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஒடிச்சிட்டு வந்தேன். இதுதான் நமக்கு இன்றைக்கி ப்ரஷ்ஷு. அப்படியே அதில் கொஞ்சம் பேஸ்ட் போட்டு பல்ல விளக்கிற வேண்டியது தான். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு ஓட்ஸ் கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. அதை தான் ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றிட்டு குடிச்சிட்டோம். அப்புறம் குடிச்சிட்டு சித்தி குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாப்பாவும் சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டா. பாப்பாவை அனுப்பிட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சித்தி தோசையும் செஞ்சுருந்தாங்க, இட்லியும் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு பீட்ரூட் பொரியல், ரசம், கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் சித்தி என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். செவ்வந்தி பூ செடி இருந்துச்சு. செடி வழியே மொட்டாக இருந்துச்சு, ஆனால் இன்னும் பூக்கலை. இந்த பக்கம் பார்த்தா கொழிஞ்சு பழ மரத்தில் நல்லா சடசடையாக காயாக இருந்துச்சு. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு பறிச்சுட்டு போய் கொழிஞ்சு பழ சாதம் செய்யணும். அதுக்கப்புறமா நெய் மிளகா செடியிலையும் நிறைய நெய் மிளகா இருக்குது. வீட்டுக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் பறிச்சுட்டு போக வேண்டியதான். ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்ததும் வீட்டுக்கு கிளம்பணும்.